தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் மனு அளிக்க மதுரை விமான நிலையத்துக்கு கஞ்சா போட்டலுடன் வந்த பாஜக நிர்வாகியை போலீசார் இன்று கைது செஞ்சிருக்காங்க. ஒரு வார கோடை விடுமுறைக்காக கொடைக்கானல் செல்லும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா மதுரை விமான நிலையம் வந்திருக்காரு. அப்போது தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதைப் பழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கஞ்சா போட்டலுடன் முதலிடரிடம் வந்து மனு அளிக்க பிற்படுத்தோர் பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கரபாண்டி வந்திருந்தாராம். போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணைக்கு அழைத்து சென்றாங்களாம். முதல்வரிடம் அவர் அளித்த மனுவில் தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தும் உள்ளது. சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் எளிதில் கிடைக்குது. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள், ஏழைகள், கூலி தொழிலாளர்கள், குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வராங்க. இதனால் சமூக விரோத செயல்களும் குற்ற செயல்களும் அதிகரித்து வருதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. எனவே தமிழக மக்கள் நலன் கருதி உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காரு. இந்த மனுவில் கஞ்சா பொட்டலம் இணைக்கப்பட்டிருந்தனால அதை பறிமுதல் செய்த போலீசார் மனு கொடுக்க வந்த சங்கரபாண்டி அவனியாபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.